டீத்தூள்ல வந்து 1+1 ஆஃபர் கொடுக்குற, அதுவும் வீட்டில் இருக்க இல்லத்தரசிகளுக்குமே ஒரு பிசினஸ் வாய்ப்பு தரேன்னு சொன்னீங்க. ஒரு 1 lakh வரைக்குமே சம்பாதிக்கலாம் சொன்னீங்க. பிசினஸ் பண்ணனாலே வந்து நீங்க காசு தான் பண்ண முடியும். ஆமாக்கா, எல்லா பிசினஸுமே காசுல தான் பண்ண முடியும் வந்துருச்சு இப்போ. ஸோ நம்ம கிட்ட வந்து எப்படின்னா நீங்க ப்ராடக்ட் எடுத்து நம்ம கிட்ட காசு கொடுக்கலாம். நான் 100 பாக்கெட் நான் வாங்குறேன் உங்ககிட்ட அப்படின்னா 100 பாக்கெட் நான் சேல்ஸ் பண்ணி உங்ககிட்ட அதுக்கான மார்ஜின் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு 11 கிராமே பாத்தீங்கன்னா 10 ரூபா விற்கிறாங்க. இவர் வந்து 55 கிராம், இவர் வந்து 55 ரூபாய் விற்கிறாரு. என்ன ஒரு பெனிஃபிட்னா அந்த ஊட்டில இருக்கு அந்த எடுத்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி டீத்தூள் ஸ்மெல் சூப்பரா இருக்கு. எனக்கு ஒரு 10 பாக்கெட் வேணா நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அனுப்புவீங்களா? எங்க நீங்களும் பேச மாட்டேன், நானும் பேச மாட்டேன். உங்ககிட்ட நான் ஒரு 10 பாக்கெட் வாங்கி ஏமாத்தி விட்டா என்ன பண்ணுவீங்க? நிறைய பெண்கள் இருக்காங்க, அவங்க வந்து வேலைக்கு போறாங்க, ஆனா மாசம் 10,000 சம்பாதிக்கணும் 8 hour போயிட்டு. இப்போ நீ இந்த பிசினஸ்ல உங்களுக்கு அப்படி கிடையாது. மாசம் 1 லட்சம் ரூபாய் ஓகே, அப்போ இந்த மாசத்துல மாடி வீடு கட்டிடலாம் போல. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. மணி என்ன உங்க பேரு? லோகேஷ். சரி லோகேஷ், நீங்க எனக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒன்று பண்றேன், டீத்தூள்ல வந்து 1+1 ஆஃபர் கொடுக்குற, அதுவும் வீட்டுல இருக்க இல்லத்தரசிகளுக்குமே ஒரு பிசினஸ் வாய்ப்பு தரேன்னு சொன்னீங்க. சரி, மாசம் ஒரு 1 lakh வரைக்குமே சம்பாதிக்கலாம் சொன்னீங்க. என்ன விஷயம், என்ன அது, என்ன பண்றீங்க? டீத்தூள்ல எப்படி 1 lakh சம்பாதிக்க முடியும் தெரியல. அதுபடி நான் வீடியோ தான் சொல்றேன். டீத்தூள் பாத்தீங்கன்னா 6 leaf வந்து பிராண்ட் சார் வந்து ஓகே 6 leaf நேச்சுரல் டீ பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் சார். ஓகே 100 கிராம் வந்து நாங்க 55 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் சார். ஓகே, 100 கிராம் வந்து பிரீமியம் குவாலிட்டி உள்ள டீத்தூள். ஆமா, ஓகே 50 rupees நாங்க. ஓகே, இது வந்து எப்படி உங்களுக்கு 12 months பீரியட் போட்டுருக்கீங்க? 12 months வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அந்த டேட்ல பிரிண்ட் ஆச்சுனா போட்டுருக்கீங்க. ஓகே ஓகே, இது 6 leafனு வச்சிருக்கீங்க. சோ என்ன மாதிரி டீத்தூள், மசாலா டீத்தூளா இல்ல நார்மல் டீத்தூளா? இது இல்ல சார், நார்மல் டீத்தூள், எந்த ஒரு கெமிக்கல் இல்லாம ஒரு பியூர் எந்த ஆர்டிஃபிஷியல் இல்லாம நேச்சுரலா நீங்க எடுத்து இதெல்லாம் பண்றீங்கன்னா, சோ இதுல எப்படி என்ன பிசினஸ் வாய்ப்பு இருக்கு? இது பாருங்க, இந்த இதுல பிசினஸ் வாய்ப்பு என்ன வச்சிருக்கீங்க? சார் இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மத்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம பிசினஸ் பண்ணனாலே வந்து நீங்க காசு தான் பண்ண முடியும். ஆமாக்கா, எல்லா பிசினஸுமே காசுல தான் பண்ண முடியும் வந்துருச்சு இப்போ. சோ நம்ம கிட்ட வந்து எப்படின்னா நீங்க ப்ராடக்ட் எடுத்து நம்ம கிட்ட காசு கொடுக்கலாம். ப்ராடக்ட் இதுல எம்எல்எம் மாதிரி வந்துருமா? இல்ல அப்படி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா காசு இல்லாத பிசினஸ், ஈஸியா செய்யற பிசினஸ் எம்எல்எம் நினைச்சாங்க. ஏன்னா நிறைய ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா நீ எனக்கு சேர்த்து விடியா, என் கீழ ஒரு 10 பேரை சேர்த்து விடு, இது வந்து காசு இல்லாத பிசினஸ். அப்ப அந்த 10 பேர் சேர்த்து விட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிசினஸ் இல்லாம இருக்காங்க. இல்ல அந்த மாதிரி பிசினஸ் நீங்களே பண்ண வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வர பிசினஸ் தான் வந்து. ஓகே, இப்போ என்ன ரீசன்னா, இப்போ என் வீடியோ பாத்துருக்காங்க எல்லாருக்கும் என்ன டவுட் வரும்னா, இதுல எப்படி நம்ம சம்பாதிக்க முடியும்? வீட்ல இருந்து நீங்க பார்ட் டைமா சம்பாதிச்சாலே நீங்க 2000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் பர் டேவே சொன்னீங்க. சோ அவ்வளவு சிறப்பா இருக்கா இந்த இதுல பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம் சார். இது எப்படின்னா இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா வந்து 20-25% ஒரு பேக்கெட்டுக்கே நான் சொல்றது. ஓகே, சோ நீங்க அந்த மாதிரி நான் 10 வித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 rupees கிடைக்கும். இப்போ டிஸ்ட்ரிபியூட் எடுக்கணும்னா உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாருமே வந்து கான்டாக்ட் பண்ணி பண்ணோம்னா என்ன பண்றது? டிஸ்ட்ரிபியூட் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணணுமா? அப்படிலாம் கிடையாது சார், அவங்களுக்கு ஐடியா சேம் இதுதான் வந்து. ஓகே, இதை நான் 100 பாக்கெட் நான் வாங்குறேன் உங்ககிட்ட அப்படின்னா 100 பாக்கெட் நான் சேல்ஸ் பண்ணி உங்ககிட்ட அதுக்கான மார்ஜின் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு 25% எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துடலாம். ஆனா என்னன்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு டீத்தூள் பாத்தீங்கன்னா 11 கிராமே பாத்தீங்கன்னா 10 ரூபா விற்கிறாங்க. இவர் வந்து 55 கிராம், இவர் வந்து 55 ரூபாய் விற்கிறாரு. என்ன ஒரு பெனிஃபிட்னா ஒரு டீத்தூள் வாங்கினா ஒரு டீத்தூள் ஃப்ரீ. நல்ல விஷயம் இல்ல? ஏன்னா இது வந்து 100 கிராம் வரும், உங்களுக்கு 50 கிராம் வராம 100 கிராம் வரும். ஓகேல இருக்க நார்மல் டீத்தூள் இந்த பிராண்டோட இது பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவா இவர் நல்லா பண்றேன்னு சொல்றாரு. சோ வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், டீ நல்லா தான் இருந்துச்சு, நல்லா ஸ்ட்ராங் ஃபிளேவரா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லுவோம், ஏதோ மட்டமான டீத்தூள் அந்த மாதிரிலாம் இல்லாம டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்ததுல சொல்றேன். அதுக்கு இவங்க பாத்தீங்கன்னா பேக்கிங் வந்து இந்த மாதிரி சிலிக்கான் பேக்கிங் மாதிரி இப்படி கூட தராங்க. இதுல என்ன யூஸ்னா நம்ம ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு திரும்பியும் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு கண்டெய்னர் இந்த மாதிரி கண்டெய்னர்ல தரதுனால நல்ல பெனிஃபிட். அது டீத்தூள் பாத்தீங்கன்னா அந்த ஊட்டில இருக்கு அந்த எடுத்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி டீத்தூள் ஸ்மெல் சூப்பரா இருக்கு. என்னால இந்த டீத்தூள் சேல்ஸ் பண்ணி மாசம் 1 லட்சம் சம்பாதிக்க முடியும். தாராளமா சம்பாதிக்கலாம். ஆனா உண்மையா சொல்லணும், நீங்க மக்கள் எல்லாமே அப்படி கிடையாது. நாங்க இது இல்லாம நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து 1 kg பேக்கெட் ரிலீஸ் பண்ண போறோம். ஓகே, அது எப்படின்னா நீங்க டீ கடைக்கும் கொடுக்கலாம், வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா அந்த பிசினஸ் பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம் சார். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வெளியே போக மாட்டாங்க. இது எப்படி பண்ணலாம்? இப்ப ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணி போடலாமா? இதை சார் நீங்க ஆன்லைன் தான் ஒரு வீட்டு பக்கத்துல நீங்க ரீச் பண்ணாலே போதும் சார். சும்மா பக்கத்து வீடு அந்த மாதிரி ஏன்னா 1+1 போது சீக்கிரம் மூவ் ஆகும். இப்ப நான் எனக்கு ஒரு 10 பாக்கெட் வேணா நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அனுப்புவீங்களா? எங்க இருந்தாலும் பண்ணிடுவீங்க. ஸ்டாக் டிமாண்ட்லாம் எப்படி இருக்கும் உங்ககிட்ட? எப்ப கேட்டாலும் இருக்கிறப்ப ஏதாவது கிரெடிட் பிசினஸ் மாதிரி இப்போ இங்க நானே போய் வரேன். இப்ப நீங்க ஒரு பிசினஸ் தான் பண்ணீங்க, நீங்க பிசினஸ் தான் பண்றேன், நானும் பிசினஸ் பண்றேன். உங்ககிட்ட நான் ஒரு 10 பாக்கெட் வாங்கி ஏமாத்தி விட்டா என்ன பண்ணுவீங்க? சார் எல்லாம் கொடுக்குற நம்பிக்கை சார் நம்ம கொடுக்குறோம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து அப்படி நம்ப முடியாது. என்ன எதனால நீங்க அப்படி பண்றீங்கன்னு புரியல. வந்து இந்த நிறைய பெண்கள் இருக்காங்க, அவங்க வந்து வேலைக்கு போறாங்க, ஆனா மாசம் 10,000 சம்பாதிக்கணும் 8 hour போயிட்டு. இப்போ நீ இந்த பிசினஸ்ல உங்களுக்கு அப்படி கிடையாது. ஓகே, நீங்க சும்மா வீட்ல இருந்து பண்ணாலே உங்களுக்கு வந்து சும்மா வேலை செய்யற இடத்துல போயிட்டு இந்த மாதிரி கொடுத்தாலே ஒரு 10 பேர் கிட்ட கொடுத்தாலே உங்களுக்கு ஒரு மாசம் ஒரு அமௌண்ட் வரும். ஒரு நாளைக்கு ஒரு 10 டீத்தூள் தலை போதும். அது இல்லாம இந்த மாதிரி டீத்தூள் வாங்கிட்டு அவங்க தெருவில் ஒரு அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கொடுத்தாலே போதும். இப்போ ஃபிளாட் வீடாச்சுன்னா அந்த ஃபிளாட் சேல்ஸ் அபார்ட்மெண்ட் அது மாதிரி ஸ்டால் மாதிரியும் போட்டு வைக்கலாம். அப்படிதானே? ஆமா, இதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா 1+1 பைன்றதால ஈஸியா சேல்ஸ் ஆகும். கான்டாக்ட் பண்றதுனா என்ன வச்சிருக்கீங்க? என் ஃபோன் நம்பர் இருக்கு, 650.com என் வெப்சைட்
இருக்கு. ஓகே. சோ நீங்க அதுல கூட என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அந்த இதுலயும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வெப்சைட்ல வந்து எனக்கு ஃபார்ம் கொடுத்திருக்கேன். ஓகே. அது பண்ணா எனக்கு வந்துரும். இல்ல நம்பர் நீங்க டேட்டா கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணுங்க. டைமிங் எந்த டைம் அவைலபிள் இருப்பீங்க கால் பண்றதுக்கு? மார்னிங் 9 o'clock to ஈவினிங் 10 o'clock நீங்க எப்ப வேணா 9 to 10 அவைலபிள் இருப்பீங்க. சோ இப்போ எனக்கு வந்து ஒரு இது வந்து எனக்கு வேற ஊர்ல இருக்கேன், எனக்கு ஒரு பஞ்சா ஒரு பெரிய வெட்டில அனுப்புங்க, அட்வான்ஸா நான் பேமெண்ட் பண்ற மாதிரி வருமா? அது இதுக்கேற்ற வெளியே மாறும், குவாண்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனா இது பேக்கிங் சேல் உங்களுக்கு இதே மட்டும் தான் வரும். நீங்க வித்து தான் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு நீங்க எவ்வளவு எடுத்தாலும் சரி. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல இந்த மாதிரி வித்து காசு கொடுக்கறது பாத்தீங்கன்னா இவர் வச்சிருக்கிறது எப்படி தெரியல. உண்மையாவே உங்களுக்கு பிசினஸ் பண்ணணும், சோ லைஃப்ல வந்து உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும், நான் வித்து காசு கொடுக்குறேன்ட்டு வித்து காசு கொடுங்கன்னு சொல்றாரு. என்ன பண்ணுங்க, இதை வாங்கும்போது ஒரு ஏதாவது ஒரு மினிமம் அமௌண்ட் டெபாசிட் மாதிரி பண்ணி வச்சுட்டு சோ உங்களுக்கு குவாலிட்டியான இது எடுத்துக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பெஸ்டா இருக்கும். ஏன்னா ஒரு இன்வெஸ்டரா சரி இல்ல ஒரு பிசினஸ் பண்றவங்களும் சரி அவங்க சைட்ல வந்து செக்யூரிட்டி மாதிரி எதிர்பார்ப்பாங்க. யாரா இருந்தாலும் பிசினஸ் வந்து நம்பிக்கை இருக்கலாம், ஆனா நம்பிக்கை வந்து இருக்கவே கூடாது எப்பயுமே. அதனால ஏதாவது ஒரு டெபாசிட் மாதிரி ஒரு 200 ரூபா 300 கூட டெபாசிட் பண்ண ஒரு 200 ரூபா டெபாசிட் பண்ணா ஓகேவா? 200 ரூபா டெபாசிட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு தீத்து வாங்கிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இது பண்ணா அந்த டெபாசிட் திருப்பி கொடுத்துருவீங்களா? எப்ப ஏன்னா நான் வந்து நீங்க ஃப்ரீயா கொடுக்குறது வந்து எனக்கு மனசு விட்டு வரல. இதனால வந்து ஒரு வாட்டி கிடையாது, நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் இதே ஸ்கீம் தான் கொடுக்குறீங்க. சோ ஆனா இத வச்சு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். இது வந்து 1 கிலோ பாக்கெட் இருக்கு. நீங்க டீ கடை யூஸ் பண்ணல, வீட்டுக்கு யூஸ் பண்ணுங்க. அப்போ நான் மாசம் 1 லட்சம் ரூபாய்னாலே ஓகே. அப்போ இந்த மாசத்துல மாடி வீடு கட்டிடலாம் போல. இந்த மாதிரி இது வந்து வீடியோ இல்லாம இது வந்து நீங்க டீப்பா இறங்கி பாத்தீங்கனாலே இது பிசினஸ் உங்களுக்கு தெரியும். நீங்க எனக்கு என்கொயரி பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு இன்னும் எப்படி ட்ரைனிங் கொடுத்து எப்படி உங்களுக்கு பிட்ச் பண்றது, இப்போ நீங்க அசோசியேஷன் அங்க நீங்க எப்படி மார்க்கெட் பண்ணனும் அதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுவேன். சோ இந்த மாதிரி மார்க்கெட் பண்றதுக்கான ட்ரைனிங் நீங்க எப்படி இருக்கீங்க? சோ மார்க்கெட்னா ரொம்ப டஃபா இருக்காதுல்ல, எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும். நீங்க இந்த இடத்துல பண்ணலாம், போன்ல பண்ணலாம், லேப்டாப்ல அதுல பண்ணலாம். ஆனா எப்படி பண்ணனும் நான் சொல்லி கொடுக்கிறேன். காட்டு இந்த மாதிரி 1+1 தீத்துல ஆஃபர் இருக்கு. நீங்க வந்து 100 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியது 50 ரூபாய் கொடுத்து வாங்க போற பிளஸ் ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆமா, இது என்ன வந்து நம்ம வந்து டாப் குவாலிட்டி தான். எதுவுமே வந்து இந்த லோ குவாலிட்டி எதுவுமே கிடையாது. நீங்க வந்து நீங்க 50 100 கிராம் பாத்தீங்கன்னாலே 90 ரூபாய் தீத்துல என்ன குவாலிட்டி கொடுக்குறாங்களோ அதே குவாலிட்டி கொடுத்து இந்த வீடியோ கொஸ்டின் சொல்லல, நீங்க யூஸ் பண்ண எல்லாமே தான் சொல்றாங்க. இல்ல நானே பார்த்தேன், அதோட ஃபிளேவர் ஸ்மெல் நம்ம இது பண்ணும்போது அது நல்ல ஆரமா எடுத்து தருது. நான் இதை ஸ்மெல் பண்ணும்போது நல்லா இருக்குது, பேக்கிங் நல்லா இருக்கு, கண்டெய்னர் பேக்கிங் நம்ம யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். என்ன நீங்க இதுல ஒரு ஸ்பூன் ஒன்று போட்டு தந்தீங்கன்னா அழகா இது போடுறது ஈஸியா இருக்கு. மக்களே நான் கீழே வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் போறேன், ஒரு வெப்சைட் போடுறேன். உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா பிசினஸ் பண்ணணும் ஐடியா ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வேற யங்ஸ்டர்லாம் சப்போர்ட் பண்ணி பிசினஸ் பண்ணுங்க. சோ முக்கியமா யாரை நம்ம என்ன பிசினஸ் பண்றோம் முக்கியம் இல்லை. இப்ப 100 பேர் எப்படி வேணா சொல்லலாம், அப்படி இருக்கா இந்த பிசினஸ் உனக்கு எதுக்கு இந்த பிசினஸ்லாம் சொல்லலாம். உடனே நினைச்சுங்க, சொல்றோம் சொல்லிட்டு தான் இருப்பான், பிசினஸ் பண்றோம் பண்ணி தான் இருக்கா, சம்பாதிச்சு தான் இருக்கா, சொல்றவங்க மட்டும் தான் வாயை பார்த்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனால உங்களுக்கு என்ன பிசினஸ் பண்ணுதோ என்ன பண்ண தோணுதோ பண்ணிட்டு இருங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு டைம் நீங்க ஒரு இடத்துக்கு போய் நிற்கும் போது அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதா இருக்கும். அந்த டைம் பார்த்தா அவங்க 10 பேர்கிட்ட வந்து இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல இப்படியா போனா அப்படியா போனா சொல்லி தான் இருப்பான். அதெல்லாம் எதுவுமே காதல் படுத்தாம உண்டா சில நம்பர் நீங்க உங்க என்ன எல்லாம் போயிட்டு இருங்க. அடுத்த ஒரு நான் உங்க லேடியா மணி லோகேஷ். பாய்.